வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் வீலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பேன்கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு லேசாக மெல்ட்டான பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரு சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா வந்து பேன்கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு எக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். இப்போ இதில் வந்து லேசாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த எக்கு, அந்த சர்க்கரை, பட்டர், அப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அது நல்லா பீட் பண்ணிவிட்டு பால் சேர்த்தும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்லேட் பேன்கேக் செய்ய போகிறனால ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் இல்லாமையும் இதே ஸ்டைலில் இதே இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நார்மல் பேன்கேக்கும் செய்யலாம். ஸோ கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் எந்த பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே சேர்க்கலை. அதை சேர்த்தா இன்னும் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கிட்ஸ் எல்லாம் சாப்பிட போனால அது ரெண்டுமே நான் சேர்க்கலை. ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம தவாவில் சின்ன சின்ன பேன்கேக்கை ஊற்றி எடுத்துக்கலாம். பட்டரை யூஸ் பண்ணி நல்லா தோசை மாதிரி பார்த்து அதையும் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து க்ரீப்னு சொல்லுவாங்க, எக்கு க்ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் பேன்கேக் ஊற்றிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து சிரப் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹனியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த பேன்கேக் சிரப்னு தனியாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து ரொம்ப இதாக இருந்தது, டஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை தான் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரே நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து இந்த கிச்சன் க்ளீனிங் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணியும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது நார்மல் வாட்டர்லேயே உங்களுக்கு நல்லா க்ளீனாக வந்து க்ளீன் ஆகிடும், அந்த டஸ்டெல்லாம் வந்து இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணால் நல்ல டஸ்ட் படியாமல் இருக்கும். ஸோ நம்ம நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து மதியானம் லஞ்ச் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் மசாலா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு நான் வந்து பூண்டெல்லாம் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இஞ்சியை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க் வேணால் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இஞ்சி வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கிட்ட ஆகும். இதனாலும் இஞ்சி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டேன். அதில் தோலில் மட்டும் லேசாக சுரண்டி எடுத்துட்டு அதை கட் பண்ணி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக அந்த மஞ்சள் தூள், எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து அரைச்சிருக்கிறதே கம்மி தான். இது மிஞ்சி போனால் வந்து ஒரு 4 நாள் 5 நாளில்வே நான் தீர்த்துருவேன். அதுக்கப்புறம் வேணால் ஃப்ரெஷ்ஷாக வந்து திரும்பியும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி அப்புறம் புதினா இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து ஒரு ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணதுனால நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் வந்து ஒரு 1/2 kg இருக்கும். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. ஸோ தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதவே நம்ம சேர்த்துக்கலாம்.
ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணியில் நான் 2 பச்சை மிளகாய் சேர்ப்பேன். ஸோ அதுக்கானால ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பெரட்டி இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு பிரியாணி சூப்பராகவே கிடைக்கும். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து 1 ஹவர் கிட்ட ஊறட்டும். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கீ சிக்கன் ஃப்ரை மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 சின்ன பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ண அப்புறம் அந்த தக்காளி நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கீ சிக்கன் மசாலா. ஸோ இதில் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை மூடி போட்டு குக் பண்ணிவிட்டேன். அதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் எதுவுமே நான் ஊற்றலை. இப்போ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து சிக்கனில் சேர்த்தது போக மீதம் இருக்கிற அந்த கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அது வதங்கின பிறகு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து சிக்கன்லேயே நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். கடைசியாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி பவுடரும் நான் ஏற்கனவே ஒரு வீலாக்கில் ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படி செய்யலாங்கிறது. ஹோம்மேட் பிரியாணி பவுடர், அது வேற லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிரியாணி பவுடர் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த சிக்கன் ஃப்ரை நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இது வந்து லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த தண்ணியுமே ஊற்ற தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிடலாம். மிளகுத்தூள் சேர்த்த உடனே நீங்கள் வந்து அப்படியே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய, எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரியாணிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். அது நல்லா கொதிச்சிச்சு. ஸோ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டுக்கலாம். இது வந்து நான் சீரக சம்பா யூஸ் பண்ணி தான் இந்த பிரியாணி செய்கிறேன். ஸோ நான் 2 கப் சீரக சம்பா ரைஸ்க்கு ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் உப்புலாம் காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுக்கோங்க. இது வந்து அந்த தண்ணியில் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டியாக வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா கீழேருந்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ வந்து இதை தம் போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு தோசை தவா வச்சுப்பேன். கீழே வந்து அடுப்போட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம அந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சுக்கலாம்.
ஸோ அதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு க்ளீன் கிளாத்தை வந்து போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு தம் மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான பிரியாணி கிடைக்கும். அடியே பிடிக்காது. அதுவும் பாருங்க உங்களுக்கு தம் பிரியாணி ஸ்டைல்லையே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு அந்த பிரியாணி பவுடர் ரெசிபியோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைனா ஐ கார்டில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.